நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கொடைக்கானலில் குறிஞ்சிமலை குமரனுக்கு 1008 பால்குடம் எடுத்து உச்சிக்கால பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தைப்பூசத்தை முன்னிட்டு 1008 தீர்த்த குடங்கள், 5000க்கும் மேலான பக்தர்கள் டிப்போ காளியம்மன் கோயிலிருந்து பாத யாத்திரை பயணமாக குறிஞ்சாண்டோரை கோயிலை நோக்கி பயணம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தைப்பூச திருநாள் முன்னிட்டு கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து சுமார் 1008 பால் குடங்கள் கொடைக்கானல் டிப்போ பகுதியில் இருந்து நாயுடுபுரம் வழியாக குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு அரோகரா கோஷத்துடன் முருக பக்தர்களின் பெரு வெள்ளத்தில் பாத யாத்திரையாக குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோவில் சென்றடைந்தது. பின்பு முருகனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் உச்சிக்கால பூஜை நடைபெற்றது. சுமார் 3000க்கும் மேற்பட்டோருக்கு பத்ரகாளி அம்மன் அன்னதான குழு சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவகுமார் நகர ஒன்றிய அமைப்பாளர் ராஜேஷ் கண்ணா விழா குழு தலைவர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. மேலும் கோவிந்தன் முன்னாள் நகர்மன்ற தலைவர் மற்றும் வட்டார இந்து மகாஜன சங்க தலைவர், நகர்மன்ற தலைவர் செல்லத்துறை, வட்டார இந்து மகாஜன சங்கம் பொருளாளர் மற்றும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் ஸ்ரீதர், நகர்மன்ற துணைத் தலைவர் மாயக்கண்ணன் ஆகியோர் தைப்பூச திருநாளில் பால்குடம் திருவிழாவை தொடங்கி வைத்தார்கள். தைப்பூச திருநாள் விழாவை இந்து முன்னணி மற்றும் இந்து மகாஜன சங்கம் மற்றும் இந்து அமைப்பினர் இணைந்து சிறப்பித்து நடத்தியுள்ளார்கள். இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு டிப்போ காளியம்மன் கோயிலிருந்து தீர்த்த குடமும் பாத யாத்திரையும் பக்தர்கள் வந்து குறிஞ்சாண்டோர் கோயிலுக்கு அபிஷேகமும் ஆராதனையும், அதைத் தொடர்ந்து சிறப்பான அன்னதானமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ்.